பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40 முதல் மங்கள வெண்பா உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ அதை முந்தின கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப 2வது மங்கள வெண்பா இது இங்க எழுதி போட்டிருக்கேன். மரணபயம் மிக்குள அம்மக்களரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர்தம் சார்வொடுதாம் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். அதாவது நமக்கு ஆழ்ந்த விசாரத்துக்கு நம்மள உள்ள தண்டறதே கஷ்டங்களும், அதாவது விழிப்பு நிலை வாழ்க்கைன்ற இந்த போராட்டத்துல நாம அனுபவிக்கிற துக்கங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இதுதான் நம்மள உள்ள இதுக்கு ஏதானும் விடிவு இருக்கா, மேலான சக்தி ஏதானும் இருக்கா, இந்த மனித பிறப்புல பிறந்திருக்கேன், நானு இப்படி உழல்றேன், இப்படி கஷ்டப்படுறேன், இப்படி ஒரு மாதிரி கார்னர் பண்ணப்பட்ட மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய வந்துட்டே இருக்கு. போட்டா போட்டிகளும் பொறாமைகளும் வாழ்க்கையை பத்திய பயங்களும் எல்லாமா சேர்ந்து மனதை பீடிச்சு அது இந்த மனித வாழ்க்கையினுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் சேர்ந்து அந்த மனத்தை உள்ள திருப்புறது. இதுல நிறைய பேருக்கு விசாரம் இதுலயே கூடுறதுக்கு பலவிதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. புத்தர் பிறக்கும் பொழுதே ஜோசியர்கள் சொன்னது பிரகாரம் இவர் பெரிய துறவி ஆயிடுவார், மகா துறவி ஆகி பெரிய ஞானி ஆயிடுவார் அப்படின்றதுக்கு பயந்தே அவ அப்பா அவரை போத்தி போத்தி வளர்க்கிறார். அப்படியும் அந்த மனம் கிடைக்கிற தருணங்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய அவலத்தெல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அவரை உடனடியா மனத்தை உள்ள திருப்புறது. இவங்க எல்லாருமே இந்த உள் திரும்புற மனம் நம்மளுக்கு கிடைக்க பெறதே ஒரு பெரிய பாக்கியம். அதாவது கேள்விக்கு நம்ம வெளியில எதையும் போய் தேடி கேட்கல. நம்ம இதுக்கு பதில் என்ன பதில், நாம் படுற கஷ்டத்துக்கு என்ன பதில், நாம் படுற வேதனைகளுக்கு என்ன பதில் அப்படின்னு வெளியில கேட்காம உள்ள கேட்கிற தன்மை ஏற்கனவே பல பிறவிகள்ல இந்த பக்குவம் மேலேறி மேலேறி இது வருது. இது சம்சார வாழ்க்கையில நடக்கிற துக்கத்திலிருந்தே மனம் உள்ள திரும்புறது. இதுல ரொம்ப மிக அதிகமான பயத்தை ஆட்படுத்துவது என்ன? இறப்பு, மரண பயம், சாகிறது தான் பயம். என்னைக்கா இருந்தாலும் இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போறது அப்படின்னு வரும் பொழுதே மனம் பரபரன்னு ஆயிடுறது. இந்த பரபரப்பு, இந்த ஒரு பயம், அதீத பயம், பகவான் ரமண மகரிஷி அவர்களுக்கு கூட மரண பயம் தான் அவரை உள்ள திருப்பித்து. ஏற்கனவே அவர் பரமார்த்த ஞானியா இருந்திருப்பார், எல்லா விதமான சாதனைகளையும் முடித்த அற்புதமான ஒரு அவதார புருஷர் அவர். அவருக்கு அந்த மாதிரிதான் அந்த மரண பயம்ன்ற ஒரு சாக்குல இதெல்லாம் முடிவுக்கு வந்ததுன்னா எஞ்சியும் உள்ளது ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு உள்ள திரும்பி அந்த அனுபவம், மரண பய அனுபவம் அவரை ஒரு பெரு ஞானியா மாற்றியது. அந்த மாதிரி இந்த பயங்கள்லயே அன்றாட வாழ்க்கை பயங்கள், அன்றாட வாழ்க்கையினுடைய வேதனைகள், இவை எல்லாற்றையும் கடந்த ஒரு அதீத, அதாவது மனத்தால சால்வ் பண்ண முடியாத ஒரு பயம் மரண பயம். எல்லாருக்கும் அது உண்டு. அதுல இது என்ன வாழ்க்கைன்னு ஏற்கனவே இந்த அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம். இந்த மரணத்தையும் இது என்ன, இறக்க போவது யார், இந்த உடலில் உயிர்ப்புன்றதுக்கு இறப்புன்னு ஒண்ணு முடிவுக்கு வருது. இந்த உடலுக்கு முடிவு வருது. உடல் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சிடுறதா அப்படின்ற கேள்விய ஒட்டி வெட்டி இந்த மரண பயம் எல்லாரையும் தாக்குறது. இந்த மரண பயம் தீவிரமா தாக்கி
மனம் உள் திரும்பி விசாரிக்க தலைப்படுறவர்களுக்கு அற்புதமான உள்ள வழிகாட்டுதல் கிடைக்கிறது. எல்லாமுமே அவன் அருளால தான், இங்க பரம்பொருள் அருளால தான் இது உள்ள ஆன்மஸ்வரூபம் திறந்து காமிக்கிறதும் அவன் அருளால தான். இங்க இந்த மரண பயத்தையே போக்கி, மரண பயம் அற்று, அதாவது இறப்பற்ற ஒரு நிலை உள்ளதுன்ற அனுபவிச்ச அந்த ஞானியினுடைய தன்மை என்ன, இந்த பயத்துக்கு ஆட்பட்டவர்கள் அந்த மகேசனை எப்படி சரணடைஞ்சு இந்த சாவெண்ணம்ன்றது சொல்லப்படுற இந்த மரண பயம், பிறப்புக்கு ஆட்பட்டவனா இருந்து இந்த இறப்பு என்னன்னு தேட ஆரம்பிச்சு இதை தாண்டி போகணும்னு ஒரு வைராகியத்தோட விசாரம் கூடி நிக்கிற அவர்கள் என்ன கதி அடைகிறார்கள், என்ன இது அப்படின்றத பகவான் இந்த 2வது மங்கள வெண்பா மூலமா நல்ல அற்புதமா சொல்றாரு. என்ன பாட்டுது? மரண பயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வோடுதான் சாவுற்றார், தம் சார்வோடுதான் சாவுற்றார். அதாவது மனம் எழுந்த மனத்துக்குத்தான் இந்த பயம். மனம் ஒரு எண்ண இழுச்சியே பயம். ஏன்னா இல்லாத ஒரு தனி இருப்ப தேச கால ரூபமா ஒரு எண்ணம் அந்த உடல் தோறும் இருக்க வைக்கிறது. அப்படி ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு நேரா இருக்கிற ஒரு ஸ்கேல, ஒரு கண்ணாடி தண்ணி இருக்கிற கண்ணாடி தொட்டியில அந்த ஸ்கேல நம்ம உள்ள அமிழ்த்தினோம்னா என்ன ஆகுது? அது வளைஞ்சு காணப்படுறது. வெளியில இருக்கும் பொழுது நேராக காணப்பட்ட அந்த கோலோ ஸ்கேலோ உள்ள வைக்கும் பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் டிஸ்டார்டடா காணப்படுறது. அத போல மனம் என்பது ஆன்மஸ்வரூபத்திலிருந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து விழிப்பு நிலைகள் தோறும், பல விழிப்பு நிலைகள், இந்த உடம்புல இருக்கிற விழிப்பு நிலைகள் மாத்திரம் இல்ல, என்னென்ன புல் பூண்டு புழு மரம்னு எல்லாமா இருந்து வந்திருக்கும் பல உடல்கள் தோறும். எல்லா உடல்கள் தோறும் அந்தந்த உடல்களுக்கு ஏற்ப அந்தந்த என்ன விதமான மனநிலைகள் இருந்ததோ அந்த மனநிலைகள் ஒண்ணுமே எழுச்சி வீழ்ச்சி எழுச்சி வீழ்ச்சி சரந்தோறும். அப்புறம் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு மொத்தமாக இடம் மாறுதல், இப்படி தொடர்ந்து நடந்துருக்கு. இத பகவான் சொல்றார், தம் சார்வோடுதான் சாவுற்றார். நம்ம எல்லாரும் மனத்தை சாடுறோம். விழித்த பிறகு நமக்கு என்ன இது? நம்மளுடைய எண்ணம் ரொம்ப சத்தியமா நம்ம நினைக்கிறோம். எண்ணம்ன்றது என்ன? ஒரு ஒலியை கொண்ட, வார்த்தைகள் அமைப்பை கொண்ட, அர்த்தத்தோடு அமைந்த ஒரு பேச்சு. அந்த பேச்சு ஒரு உணர்ச்சியை பத்தி இருக்கலாம், ஒரு அனுபவத்தை பத்தி இருக்கலாம், ஒரு காட்சியை பத்தி இருக்கலாம், கடந்த காலத்துல இருக்கலாம், எதிர்காலத்துல அதை மெருகூற்றி மேம்படுத்தணும்னு உள்ளுக்குள்ளேயே அதை காட்சி மயமா பார்த்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணி அத ப்ரொஜெக்டும் நம்ம செய்யலாம். இப்படி எழுச்சி திருப்பி அது மறப்பு, நினைப்பு மறப்பு. நினைப்பு மறப்பு எப்படி இருக்கு? உணர்ச்சி ரூபமாக, தத்ரூபமாக. ஒவ்வொருத்தரும் நம்ம திங்க் பண்ணும்போது எப்படி திங்க் பண்றோம்? இந்த உடலே நான், இது என்னுடைய வாழ்க்கை, இந்த உடல் மூலமா வாழ்றது என்னுடைய வாழ்க்கை. அப்படின்னா என்ன? உடலை சத்தியமாக்குறோம். உடலை சத்தியமா எது ஆக்குகிறது? அந்த நினைக்கும் அந்த எண்ணம். அந்த தருணத்துல அந்த உணர்ச்சி சத்தியமா இருக்குன்னா அந்த மனிதன் தன் உடலையும் சத்தியமா ஆக்கிக் கொள்கிறான். தன் உடலையும் சத்தியமா ஆக்கிக் கொள்கிறான். இதுதான் அந்த சார்பு. விழிப்பு நிலை தூரம் நாம் எண்ணங்களை சார்கிறோம், உணர்ச்சிகளை சார்கிறோம். தனித்த அனுபவங்களை ஓயாமல் மெருகூட்டி மேம்படுத்திக் கொள்ளலாமா? லாப நஷ்டங்களை
லாப நஷ்டங்களை நோக்கி நாட்டம், லாபத்தை நோக்கி நாட்டம், ஆதாயத்தை நோக்கி நாட்டம், சுகத்தை நோக்கி நாட்டம், இன்பத்தை நோக்கி நாட்டம், துக்கத்தை தவிர்த்தல், வேதனைகளை தவிர்த்தல், விரயத்தை தவிர்த்தல் அப்படின்னுட்டு தன்னுடைய சென்டரை மூல அறியாமையா ஒரு எண்ணம் எழும் பொழுதே அது அறியாமை மயமே. இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். எப்படி தண்ணி தொட்டியில இருக்கிற ஸ்கேல் வளைந்து தெரிகிறதோ அது போல ஆன்மஸ்வரூபத்திலிருந்து எழும்பும் இந்த அகந்தை மயமான மனம் பிரிக்கிறது. தன்னுடைய உடல் இருப்பை உண்மையாக்கி, உண்மையான உள்ள பொருளை இல்லாததாக்கி, இந்த உடல் இருப்போடு சம்பந்தப்பட்ட ஐம்புலன்களை கொண்ட உலகத்தையும் உண்மையாக்கி, அதோட வளைந்த ஸ்கேல் போல ஓயாமல் நினைப்பு மரப்புகளுக்கு ஆட்பட்டு 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 எழுந்து 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 விழுகிறது. இதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. கனவுலயும் அதுதான் நடக்கிறது. கனவுல என்ன நடக்கிறது? கனவுல கனவு காண்றோம். கனவுல துக்கமான கனவு வந்ததாலும் பயப்படுறோம், அங்கேயும் பயப்படுறோம், அங்கேயும் பிறப்பு இறப்பெல்லாம் வருது. எல்லாமே நடக்கிறது. இல்லாத உலகம், ஸ்தூல உலகம் அங்க இன்னும் தத்ரூபமா அங்க நம்ம கனவுலையும் வாழறோம். இப்படி மனம்னு ஒண்ணு கனவுல இருந்தாலும் சரி, விழிப்பு நிலை மயமாக இந்த உலக வாழ்க்கையாக ஒரு மனிதர் உடல் மூலம், ஐம்புலன்கள் மூலம் தன்னை தேகம் என்று அபிமானித்து அபிமானித்து ஒவ்வொரு எண்ண எழுச்சியும் அதற்கு இன்னும் நன்றாக அழுந்த 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 பற்றுக்களை வளர்த்து கொண்டே இருக்கிறது. இப்படி பற்றுக்களை ஒட்டுமொத்தமா நினைப்பு மரப்புமா வந்து போயிட்டு இருக்கு. இப்படி நினைப்பு மரப்புமா வந்து போயிட்டு இருக்கிற அந்த மனம், அதுதான் சார்பு. அந்த சார்போடு தான் சாவுற்றார் அப்படின்னா என்ன சொல்றாரு அவர்? அப்பேற்பட்ட அந்த மனத்தையே, அதனுடைய மூலத்தையே விசாரித்து ஒரு எண்ணம் வரும் பொழுதே இது எல்லாமுமே நம்மளுக்கு உடனே சித்தாந்தமா, நடைமுறையா, இதுல என்ன நம்ம கை கொள்ள முடியும், சாதகத்துக்கு என்ன கை கொள்ள முடியும், உடனே நடைமுறைப்படுத்தணும். எந்த ஒரு சத்சங்கமோ ஒரு புத்தகம் மூலமா ஏதாவது தெரிஞ்சா கூட, அதுவும் இப்பேற்பட்ட மகரிஷியினுடைய இந்த பாட்டு பூரா சத்திய பொருளை அடிச்சு காண்பிக்கிறது, தத்ரூபமா காண்பிக்கிறார், தத்ரூபமா சொல்றார். இப்பேற்பட்ட அந்த இது கிடைக்கும் பொழுதே நம்மளுக்கு இதை எப்படி கை கொள்றது, இது என்னது, பண்ண வேண்டிய இடம் எங்க, ஸ்தலம் எங்க, உள்ளதா ஒரு எழுச்சி. விழிப்பு நிலைன்றது என்ன? ஐம்புலன்கள் மூலமா ஓயாம எண்ணுதலாகவும் மறத்தலாகவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதலாகவும் மெருகூட்டுவதாகவும் தொடர்ந்து நாட்டங்களாய் இருத்தல். இந்த நாட்டங்களாய் இருக்கும் தன்மை யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அமைதி பிரதேசம் இமீடியட்டா சித்திக்கிறது. கூர்ந்து ஒரு உள்ள உணர்ச்சியில எதையோ நாடி ஒரு எண்ணம் எழுந்து அதுவாகவே நான் நாட்டப்பட்டு வெளிச்செல்லும் பொழுது கூர்ந்து உள்பார்வையும், யார் இவன், யாருக்கு இந்த நாட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உணர்ச்சி மயமா மேலிட்ட அந்த எண்ணம் ஒலியை கொண்ட அந்த எண்ணமானது எங்கேயோ அப்படியே மறைஞ்சிடுறது. அதை நாட்டம் முற்றவனும் அங்க இல்லாமல் போயிடுறான். முப்புடிகளும் இல்ல. முப்புடிகள் என்ன? நாட்டமுற்றவன், நாட்டத்தை வெளிப்படுத்தும் அந்த தன்மை, நாட்டமுற்ற செயல், இந்த மூன்றுமே இல்லாமல் சென்று ஒரு பேரமைதி குடிகொள்கிறது. இததான் இந்த மாதிரி எழுந்து எழுந்து விடுறது எண்ண எழுச்சிகளாகவும் ஐம்புல காட்சிகளாகவும் நினைவுகளாகவும் மரப்புகளாகவும் எழுந்து எழுந்து விடுறதுதான் சார்புற்ற ஒன்று. அந்த சார்புற்ற ஒன்றை ஏதோ விழிப்பு நிலைகள் தோறும், நம்மளுடைய விழிப்பு நிலைகள் தோறும் நாட்டம் கொள்ளும் போதெல்லாம் யாருக்கு இந்த நாட்டம்,
யாருக்கு இந்த அபிவிருத்தி, யாருக்கு இந்த மெருகேற்றல், யார் இங்க முன்னேறணும். இதுக்கு நம்ம அந்த செயலை விட வேண்டிய அவசியமே இல்லை. செயல் நம்மை மீறி கர்ம வினைகள் காட்பட்டு அது நாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது நடக்கும் பொழுதே இந்த விசார பாங்கு உள்ள உற்பத்தியாகி அந்த விசார பாங்கிலேயே அந்த மனம் நுட்பமாக நிலை கொள்ளுதல்ன்றது ஒரு அற்புதமான சாதகம். அது அற்புதமான சாதகம். இதுக்கு களமே அன்றாட வாழ்க்கை தான். அன்றாட வாழ்க்கையிலேயே இதை செய்யணும். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த சார்பு அறவே போய் சாவுற்றார், அதாவது சார்பு தன்மையை கொண்ட அந்த மனமே இறந்து விடுகிறது. மனம் எந்த சொரூபமோ அந்த சொரூபத்துல போய் மறைஞ்சிடுறது. ஏன்னா ஒரு க்ஷணம் முன்னாடி நாட்டம் இல்லாத மனது இப்பொழுது நாட்டம் மேலிட்டு வேகமாக செல்லும் பொழுது கூடவே அந்த விசாரிக்கும் திறன் அவன் அருளால, விசாரிக்கும் திறன் என்பது பரம்பொருளுடைய அருளால அந்த அமைதி சுரூபத்தினாலேயே நம்மளுக்கு வந்து அதை அப்படி பார்க்கிற தன்மை ஏற்படும் பொழுது என்ன ஆகுது? பெரிய பெரிய மாற்றம் வருகிறது. பெரிய மாற்றம், அற்புதமான மாற்றம். முப்புடிகள் அழிந்து, பயம் அழிந்து, எழுந்த மனம் அழிந்து, அதாவது அந்த நினைப்பு அழிந்து, அந்த பர்டிகுலர் தனித்த உணர்ச்சியினுடைய உண்மை தெளிந்து அது இல்லவே இல்லை என்கிற உண்மை புரிபடுகிறது. இதுதான் மனத்துக்கு சாதல், மனத்துக்கு இரத்தல், எண்ணங்களுக்கு இரத்தல். நிறைய பேருக்கு பயம் வந்துடும். எண்ணம் போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் எப்படி டிஃபங்க்ட் ஆயிடுவோமோ, திங்கிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா என்னமோ ஆயிடுமோ, இப்படி எல்லாம் பயம் வந்துடும். அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இது உண்மை. ஒரு ஸ்தலம், தீர்த்த ஸ்தலம், பரம்பொருளுடைய ஸ்தலம், மெய் உணர்வு ஸ்தலம். அந்த ஸ்தலம் தான் அங்க பூரணமா பிரகாசிக்கும். அதுக்கு உண்டான கன்விக்ஷனை கூட அந்த ஸ்தலமே தான் கொடுக்கணும். அததான் பகவான் அற்புதமா சொல்றாரு. எல்லா விதமான மதங்கள்லயும் என்ன சொல்றாங்க? அகந்தையை அந்த அந்த கடவுள் தன்மைகளிடம் அப்படியே ஒப்புவித்தல், நானற்று இருத்தல், எனது அற்று இருத்தல். இப்படி அற்றவர்கள் அந்த அந்த அருகிற ப்ராசஸ், சரணாகதி அடைகிற ப்ராசஸ், அததான் முதல் லைன்ல பகவான் சொல்றார். மரண பயம் மிக்குள அம்மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன். மரணபவம்னா என்ன? இறப்பு என்பதே இல்லாத நிலையை கொண்ட ஒரு பரம்பொருள் தன்மை. இறப்பு என்பதே இல்லை அப்படின்னா என்ன? பிறத்தலே இருக்காதுங்க. பிறத்தல் இறத்தல் இரண்டுமே இருக்காது. அது ஒரு பூரண நிலை. இங்க ஓயாம பூரண நிலையில தான் சர்வ பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமை பெற்ற நிலை. அதற்கு அந்நியமாக ஒரு நிலையே இல்லை. எண்ணுதல், மறத்தல், இது எல்லாமே அதுக்குள்ள எழுந்து விழுந்து இருக்கு. அதனாலதான் இந்த விசாரிக்கும் பாங்கு என்பது ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் அப்ரோச். அது ஞானத்துக்கு விசாரிக்கும் பாங்கு, இன்வெஸ்டிகேஷன், துப்பறிஞ்சு விசாரிக்கிறோம். ரொம்ப அருகிலேயே ஒரு எண்ணம் உதிக்கும் பொழுதே இதை இன்னொரு விதமாகவும் நம்மளுடைய வேதாந்தத்துல சொல்றாங்க. நாயித்தி நாயித்தி என்ற மார்க்கம், நெத்தி நெத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று அப்படின்னு தெளிதல். திருமூலர் ஒரு பாட்டுல சொல்றார், உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றதொன்றை கரை காணலாமோ, திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிந்தார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோனே. உரை அற்ற ஒன்று. உரைனா என்ன? பேச்சு, உள் பேச்சு. எண்ணமாக
நம்மளுடைய உடல் பொருள் ஆவி மூணுமே மாறி அதுக்கு பின்னாடி அந்நாட்டமா இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து உரை. உரையற்ற ஒன்று அது. எது? அப்பொருள், மெய்ப்பொருள். அதுல வந்து தனித்த பேச்சே கிடையாது, அதுக்கு தனிமையே கிடையாது, அதுக்கு அந்நியமா ஒரு பொருள் கிடையாது. அததான் வந்து முதல் பாட்டுல பார்த்தோம். முதல் பாட்டுல என்ன சொல்றாரு பகவான்? உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள உணர்வுனா என்ன? இதே மனம். உள்ளதுன்றது என்ன? அப்பொருள், மெய்ப்பொருள். அதுக்கு தோற்றமும் கிடையாது, உதிப்பும் கிடையாது. ஸ்டில்னஸ், சைலன்ஸ். ஸ்டில்னஸ்னா என்ன? நான் மூவ்மெண்ட், அசையாமல் இருத்தல் அர்த்தம். ஆப்போசிட் ஆஃப் அசைதல் கிடையாது, இருத்தல், ஸ்டில்னஸ். சைலன்ஸ்னா என்ன? ஒலி எழாமல் இருக்கும் ஒரு நிலை. ஒரு ஒலி கூட டிராவல் தானே, அசைதல் தானே. அப்படின்னா ரெண்டுமே சினானிமஸ் வேர்ட்ஸ். சைலன்ஸும் ஸ்டில்னஸுமே ரெண்டும் சினானிமஸ். டைமும் ஸ்பேஸுமே சினானிமஸ், ரெண்டுமே ஒன்று. அந்த அளவுக்கு இந்த மெய்ஞானம்ன்றது அப்பேற்பட்ட நுட்பம். ஒரு எண்ணம்ன்றது அசைவு தானே. ஒரு க்ஷணம் முன்னாடி அந்த எண்ணம் கிடையாது, அதை பத்தி அந்த அசோசியேட்டிவ் திங்கிங் கற்பனைகள் என்கிட்ட இல்ல. இப்ப வந்து அந்த நாட்டம் முற்று நான் மனம் மூலமா இயங்கின்னு இருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு புத்தி எடை போட்டுக்கொண்டே இருக்கிறது. இதுதானே நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டும். இதனுடைய அடித்தளத்துல வந்து இது அடித்தளம் எல்லாமுமே இதை காத்துக்கொள்ளுதல் மூலமா மரணத்தை தவிர்க்கலான்ற அளவுக்கு வந்து மனம் வந்து ஒரு ஜுரத்தோட செயல்பட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து தன்னை ஓயாமல் பல விதங்கள்ல மேம்படுத்திக் கொள்ளுதல் நாட்டம், நான் எனது அப்படின்ற தன்மையை பெருக்கிக் கொள்ளுதல் பல விதத்திலையும். ஏன் நடக்கிறது? பயம், அடிப்படை பயம். என்ன பயம்? எல்லாத்துக்கும் அடிப்படை பயம். எல்லா விதமான இந்த அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பல பயங்களுக்கும் பேசான பயம் என்னன்னு பார்த்தா, இன்னைக்கோ ஒரு நாள் இந்த இருப்பு இல்லாமல் போக போகிறது. அதனாலதான் நம்ம களிப்புன்னு சொல்லிட்டு இன்பம் சொல்லிட்டு எதுலயாவது மறந்து போயிடலாம்னு நினைக்கிறோம். மனத்தை மறந்து போயிடலாம்னு நினைக்கிறோம். பகவானே கூட ரமண மகரிஷியே கனவு சொல்லியிருக்கார். நல்ல இன்பமான கனவு வந்தா அது வந்து நம்மளுக்கு வந்து விழிப்பு நிலைக்கு வரத்துக்கு கூட அந்த மனம் வந்து முயற்சிக்காது. அந்த இன்ப கனவுலயே அப்படியே தோஞ்சிருக்கும். அதே கஷ்ட கனவு வந்துதானா, ஏதோ ஒரு பய கனவு வந்துதானா, பயந்துண்டு முழிச்சா அப்புறம் முழிச்சு அதுல இருந்து தெளியணும். அப்பா நல்ல வேளை இருக்கு கனவு அப்படின்னு தெளியணும். அப்படின்ற அளவுக்கு துக்க கனவு நம்மள விழிப்பு நிலைக்கு மிடிட்ட தள்ளுறது. அத போல இந்த அன்றாட வாழ்க்கையில நினைப்பும் மறப்புமா இருக்கிற சார்பர் கொண்ட இந்த மனமே வந்து மனத்தையே அந்த முப்புடிகளா ஓயாம இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனத்தையே நான் எனது அப்படின்னு சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மனத்தையே நுட்பமாக யாருக்கு இது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? சாவுற்றார். அந்த சார்புக்கு சாவுற்றார். அதாவது அந்த மனத்துக்கு இறந்துடுறோம். மனத்துக்கு இறந்த நிலை வந்து பூரண நிலை. இது வந்து உடல் இறப்பு கிடையாது. இததான் அத்தனை மதங்களும் அத்தனை சாதகர்களும் தேடி ஓடி அடைய ஆசைப்பட்டு எல்லா வித தியாகத்தையும் துறவு அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அவர் வந்து முதல் லைன்ல சொல்றாரு. மரண பயம் சாதாரணமா இருக்கிற அம்மக்கள் அரணாக மரணபவம் பிறப்பிறப்புன்றதே இல்லாமல், அதாவது நினைப்பு மறப்பு இது ரெண்டு தான் பிறப்பிறப்பு. நினைப்புக்கு முழிச்சுக்கிறோம், திருப்பி மறப்பு காட்படுறோம், திருப்பி நினைப்பு திருப்பி மறப்பு அப்படின்னு கொண்ட மனம். இந்த மனத்தை தக்க வச்சுக்கணும். எனக்கு தெரிந்தவைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நான் என்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எனது என்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகள்லாம் தான் பற்று. இவைகள்லாம் தான் பற்று. இப்படி இந்த மாதிரி நிலைமைகளே அற்ற மகேசன் சரணமே சார்வர்.
மகா ஈசனா. ஈசன்ற வார்த்தையை சமஸ்கிருதத்துல ஈஷ்ன்ற தாத்துல சொல்றாங்க. ஈஷுன்னா ஆள்பவர், ரூலர், ஆட்சி கேட்டா ஈஷ். மகா ஈசன்னா எல்லாவற்றையும் சர்வ பிரபஞ்சத்தையும் ஆள்பவர். அவர் இந்த மாதிரி தோன்றி தோன்றி தனித்த ஜீவர்களா எழுந்து விழுற மனம் கொண்ட நம்மை ஆளாமையா இருப்பார். அவர் தான் எல்லாமுமே. இன்னும் கேட்டா பிறப்பு இறப்புன்னு சொல்றது எல்லாமுமே, எல்லா மாடிபிகேஷன்ஸுமே அவருள்ள தான் நடக்கிறது. அப்பேற்பட்ட என் புத்திக்கு தெரியல, நீதான் என்ன தெளிய வைக்கணும், உணர வைக்கணும். மெய்ப்பொருள் எது, உண்மை பொருள் எதுன்றது நீதான் உணர வைக்கணும்னு அவன் சரணமே எல்லா மதங்களை சார்ந்தவங்களும் சார்கிறார்களாம் அப்படின்றத முதல் லைன்ல அவர் சொல்றார். மரணபவம் எல்லா மகேசன் சரணமே சார்வார்கள். அப்படி உண்மையான தீவிரமான பக்தி ஸ்ரத்தையோட ஏதோ ஒரு பொருள், உயர் பொருள், அதுக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டங்கள் அனைத்தையும் அங்க ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆறுது, இந்த மனம் இறந்து விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நினைப்பு மரப்புகளுக்கு தாண்டி அதீத நிலையில் வாழ ஆரம்பிக்கிறோம். திருப்பி இந்த வாழ்தல் மனம் கொண்ட வாழ்க்கை கிடையாது. புரியுதா? அது பூரண நிலை. ஒரு முப்புடி ஒரு க்ஷணத்துல அழியறதே பூரண நிலை. இப்பேற்பட்ட நிலைக்கு வாழ ஆரம்பிக்கிறோம். அதற்கு இந்த மனம் சாவுறுகிறது. அதாவது எழுச்சி வீழ்ச்சி கொண்ட இந்த மனம் சாவுறுகிறது அப்படின்றத சொல்றார். அப்படி சாவுற்றவர்கள் சாவு என்ற எண்ணத்தை சார்வரோ, சாகாத அவர்கள், இரவா பெருநிலையை அடைந்த அவர்கள், இரவா நிலையை அடைந்த அவர்கள், உணர்ந்த அவர்கள். அதாவது என்னன்னா ரொம்ப கிரக்ஸா, ரொம்ப நுட்பமா இதுல உணர வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, விழிப்பு நிலையில நான் சொல்லப்படுற இந்த தேகம் கொண்ட நாட்டம்னு சொல்லப்படுற மனத்தினுடைய அனைத்து வேகங்கள், அது எதையோ சென்று அடைய வேண்டிய தன்மைகள், நிலைகளையோ இதையோ எல்லாமுமே அனைத்துமே எழுந்து எழுந்து விழுபவை. அவைகளுக்கு ஒரு தனி இருப்பே இல்லை. அவைகளுக்கு ஒரு தனி இருப்பே, எப்பேற்பட்ட எண்ணமா இருந்தாலும். ஆன்மீகத்துல தன்னைத்தானே அறிந்து பெரிய ஞானம் அடையணும்ன்ற எண்ணம் கூட, அதுக்கு கூட ஒரு தனித்த இருப்பு இல்லை. எதற்குமே தனித்த இருப்பு இல்லை. இது இந்த அடிப்படை உண்மை. இந்த அடிப்படை உண்மையை உணரும் பொழுது மனத்தினுடைய வேகம் குறைகிறது. இதுதான் மாணிக்க வாசகரும் சொல்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்றார். திருமூலருடைய